நண்பர்களுக்கு வணக்கம். VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மழைக்காலத்தில் நாம் நாட்டுக்கோழிகளுக்கு ஏதோ சின்னதாக தப்பு பண்ணிட்டாலே போதும், அது நம்மளோட மொத்த கோழி இனத்தையும் பாதிக்கும். அதனால் இன்றைக்கி நாம் மழைக்காலத்தில் கோழிகளை எப்படி ஸ்மார்ட்டாகவும் சேஃபாகவும் பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மழைக்காலத்தில் கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் குளிர். அதிகப்படியான குளிர் இருக்கிறதுனால முட்டைகளோட உற்பத்தி குறையும். ரெண்டாவது ஈரப்பதம் காரணமாக அதிகப்படியான பாக்டீரியாவில் கோழிகளுக்கு அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். மூணாவது தீவனம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கோழிகளுக்கு ஈஸியாக ஃபங்கஸ் நோய் அட்டாக் ஆகுங்க. அதனால் கோழிகளை சரியான முறையில் பராமரிக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம். இப்போது நாட்டுக்கோழிகளை மழைக்காலத்தில் எப்படி சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான முறையில் ஷெட் இருக்கணும். மழைக்காலத்தில் கோழிகளுக்கு சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷெட்டு தான். ஷெட்டு தரையிலேருந்து 1லேருந்து 2 அடி உயரத்தில் இருக்கணும். இதுக்குள்ளே தண்ணி தேங்கக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ப்ராப்பரான முறையில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். தரையில் இருக்க மரத்தோலோ இல்லை வைக்கோலோ மழை வந்தது உடனே புதுசாக மாற்றிடணும். அதே மாதிரி ஷெட்டுக்குள்ளே ப்ராப்பரான முறையில் காற்றோட்ட வசதி இருக்கணும். அதே சமயம் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் உணவு மற்றும் குடிநீர் பராமரிப்பு. அதாவது மழைக்காலத்தில் கோழிகள் அதிகப்படியான குளிராக இருக்கும். அந்த நேரத்தில் அதுங்களுக்கு எனர்ஜியான தீவனம் தேவை. மழைக்காலத்தில் தீவனம் அதிகப்படியான ஈரப்பதமாக இருந்ததுன்னா அதுங்களுக்கு ஃபங்கஸ் நோய் அட்டாக் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோழிகளுக்கு ட்ரை ஃபீடாக கொடுக்கணும். தண்ணி தினமும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவு கோழி குஞ்சுகளுக்கு வெந்நீராக வச்சோம்னா அதுங்களோட நோய் தாக்குதலிருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வச்சோம்னா அதுங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இன்னமும் அதிகமாகும். அதே மாதிரி மழை நேரத்தில் கோழிகளுக்கு இயற்கையாக கிடைக்கிற இந்த புழு, கீரை இதெல்லாமே உணவாக கொடுக்கலாம். அதுங்களோட ஆரோக்கியமும் இன்னும் அதிகமாக மேம்படும். அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் மேலாண்மை. கோழிகளுக்கு நம்ம சரியான நேரத்தில் வேக்சினேஷன் கொடுக்கணும். அப்படி சரியான நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா அதுங்களுக்கு நோய் தாக்குதல் ஏற்படும். மழைக்காலத்தில் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சளி பிடிக்கும், இல்லை அம்மை நோய் வரும், அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கழிசல் நோய் வருங்க. இந்த வெள்ளைக்கழிசல் நோய் தான் ராணிக்கெட் நோய்னு சொல்லுவாங்க. கோழிகளுக்கு சளி பிடிச்சதுன்னா நம்ம அதை உடனே பார்த்துடணும். அப்படி பார்க்காம விட்டுட்டோம்னா அது அப்படியே வெள்ளைக்கழிசல் நோயாக மாறிடும். அதனால் கோழிகளுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டிருக்கணும். இல்லை என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லசோட்டா ட்ராப்ஸ் விடணும். அது 1 மாதத்துக்குள்ளே 3 டைம் கொடுக்கணும். அடுத்து அம்மை நோய் தடுப்பூசி போடணும். இது 1 மாதம் முடிச்சதுக்கப்புறம் போடணும். கடைசியாக வெள்ளைக்கழிசல் நோய்க்கான தடுப்பூசி போடணும். இது 1.5 மாதம் இல்லைனா 2 மாதம் கழிச்ச உடனே கோழிகளுக்கு போடணும். இந்த தடுப்பூசி சரியான முறையில் போட்டுட்டோம் அப்படின்னாலே கோழிகளுக்கு அதிகப்படியான தாக்குதல் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவுமே தாக்காது. அடுத்தது கோழி குஞ்சுகள் பராமரிப்பு. கோழி குஞ்சுகளுக்கு அதிகப்படியான குளிர் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹீட் லேம்ப் வைக்கணும். தரை ஈரமாக இருந்ததுன்னா உடனே வைக்கோலை மாற்றிடணும். தண்ணியில் எலக்ட்ரோலைட் பவுடரோ இல்லை குளுக்கோஸ் பவுடரோ வாரத்தில் 2 நாளைக்கு வச்சோம்னா கோழிகள் இன்னும் ஆரோக்கியமாக வளரும். நல்லா ஹீட் இருந்ததுன்னா கோழி குஞ்சுங்களோட வளர்ச்சி டபுளாகவே இருக்கும். அடுத்தது கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாபமும் பராமரிப்போம். நிறைய பேர் மழை காலத்தில் ப்ரொடக்ஷன் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சரியான முறையில் கேர் பண்ணோம்னா அவுட்புட்டும் நம்மளுக்கு ஸ்டெடியாகவே இருக்கும். மழை காலத்தில் இயற்கை தீவனமாக நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட செலவு குறையும். அதாவது கீரைகள் இல்லைனா புழு இது மாதிரி கொடுத்தோம்னா அதுவே கோழிகளுக்கு சிறந்த ப்ரோட்டீன் தான். அதனால் இந்த சீசனில் நம்ம ஸ்மார்ட் கேர் பண்ணோம்னா ஃபீட் காஸ்ட்டும் நமக்கு ரொம்பவே குறையும். கோழிகளோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். மழை காலத்தில் முட்டை உற்பத்தி கொஞ்சம் குறையலாம். ஆனால் பராமரிப்பு சரியாக இருந்தால் அதோட தரம் உயரும். மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், பெய்யாமல் விட்டாலும் பிரச்சனை தான். மழை அதிகமாக பெஞ்சதுன்னா ஈரப்பதம் காரணமாக நோய் ஏற்படுது. இல்லை மழை பெய்யாமல் வெயில் அடிச்சதுன்னா அதனால் கோழிகளுக்கு அம்மை நோய் ஏற்படுது. ஆனால் அதுக்கு நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தோம்னா கோழிகளை ஆரோக்கியமாகவும் தரமாகவும் வளர்த்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கான பதில் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். உங்கள் பண்ணை, உங்கள் பெருமை. நன்றி.